டியர் நீட் ஆஸ்பிரண்ட், நீட் யூஜி கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எவ்ரி எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டீட்டெயில் காலேஜ் ரிவ்யூ வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம். ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும்போது நேம் மட்டும் போதாது, காலேஜோட ஃபவுண்டேஷன், லொக்கேஷன், கேம்பஸ் சைஸு, எம்பிபிஎஸ் சீட் ஸ்ட்ரென்த்து, பிஜி அண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் கோர்ஸ் இருக்கா, ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு, பெட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு, யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் என்ன, இப்படி ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு முக்கியமாக தெரியும் எல்லா டீட்டெயில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவில் அபிஷியல் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து கவுன்சிலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த காலேஜை யாருக்கு சூட்டபிள், கிளினிக்கல் எக்ஸ்போசர் எப்படி இருக்கு, அட்மிஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா செக் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பிராக்டிகலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எண்டு வரைக்கும் பார்த்தா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தி ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ கிடைக்கும். நீட் 2026 ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்களா? உங்களோட நீட் ஸ்கோர், ரேங்க், கேட்டகரி, பட்ஜெட், ஃபீஸ் ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி உங்க ப்ரொஃபைலுக்கு சூட்டபிள் கவர்மெண்ட், பிரைவேட், டீம்டு மெடிக்கல் காலேஜோட காலேஜ் ப்ரொடக்ஷன், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்பாரிசன், சீட் அவைலபிலிட்டி அனாலிசிஸ், கவுன்சிலிங் அப்டேட் மற்றும் அட்மிஷன் கைடன்ஸ் ரிசீவ் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் பீரியாரிட்டி வாட்ஸ்அப் அப்டேட், கவுன்சிலிங் அலர்ட், இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் மற்றும் பர்சனலைஸ்டு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்க எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஜர்னியை ப்ராப்பர் பிளானிங்கோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் பேசிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த மெடிக்கல் காலேஜ் 2011ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதனால இது ரிலேட்டிவ்லி எஸ்டாப்ளிஷ்டு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம். லொகேஷன் பத்தி பார்த்தா இந்த மெடிக்கல் காலேஜ் சின்ன சீரகாபாடி சேலம்ல லொகேட் ஆயிருக்கு. சேலம் சிட்டி சென்டர்ல இருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால சிட்டி கனெக்டிவிட்டி டீசெண்டா இருக்கு. கேம்பஸ் பத்தி பேசினா 45 ஏக்கர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற ஒரு கிரீன் கேம்பஸ், அகாடமிக் பிளாக், ஹாஸ்பிட்டல், லெபார்டரிஸ், ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ் சீட் இன்டேக் பத்தி பார்த்தா ஒவ்வொரு அகாடமிக் இயரும் 150 எம்பிபிஎஸ் சீட் இருக்கு. இது என்எம்சி அப்ரூவோட அட்மிட் பண்ணப்பட்ட இன்டேக். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸை பத்தி பார்த்தா இப்போ இந்த காலேஜில் மொத்தமா 10 பிஜி கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸை பத்தி பார்த்தா தற்போது டிஎம் அல்லது எம்சிஹெச் கோர்சஸ் இல்ல, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் ப்ரோக்ராம் இப்போது ஆஃபர் பண்ணல. கிளினிக்கல் எக்ஸ்போசருக்கு முக்கியமான ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் ஃப்ளோ பத்தி பார்த்தா இந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ஆவரேஜா ஒரு நாளுக்கு 500 to 600 பிளஸ்க்கு அதிகமான ஓபிடி பேஷண்ட் வராங்க. ரெகுலர் பேஷண்ட் ஃப்ளோ இருக்கிறது எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பிராக்டிக்கல் லேர்னிங்க்கு மற்றும் கிளினிக் எக்ஸ்போஷருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஹாஸ்பிட்டல் பெட் ஸ்ட்ரென்த்தை பத்தி பார்த்தா அப்ராக்சிமேட்லி 680 பிளஸ் பெட் இருக்கு. இதுல அட்வான்ஸ் ஐசியூ ஸ்பெஷாலிட்டியும் இன்க்ளூட் இருக்கிறதுனால பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் கிளினிக்கல் ட்ரைனிங் எடுக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அப்ளிகேஷன் அண்ட் ரெகனைஸ் பத்தி பார்த்தா இந்த காலேஜ் தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையோட அப்ளிகேஷன் மெடிக்கல் காலேஜ், மேலும் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ரெகனைஸும் பெற்றிருக்கு. இதுதான் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலமோட பேசிக் ஓவர்வியூ. இப்போ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜோட எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காலேஜ் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி மெடிக்கல் காலேஜ். ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஃப்ரெண்ட் கோட்டா இருந்தாலும் இந்த கோட்டா எல்லா சீட்ஸும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா தான் ஃபில் பண்ணுவாங்க. மொத்தமா 150 எம்பிபிஎஸ் சீட் இந்த காலேஜில் இருக்கு. அதுல 92.5% ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 69 சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஒரு 6 சீட் அலாட் பண்ணி கொடுத்துறாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரையிலும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்டா இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 26 சீட் அவைலபிளா இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி கோட்டாவில் ஒரு 26 சீட் அவைலபிளா இருக்கு. இங்க ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸ்டேட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா, என்ஆர்ஐ கோட்டான்னு டிஃபரெண்ட் கேட்டகரியில் இருந்தாலும் இது அனைத்து சீட்ஸும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமா தான் அலாட்மெண்ட் பண்ணப்படுது. அதனால கவுன்சிலிங் நோட்டிபிகேஷன், எலிஜிபிள் கிரிட்டீரியா, சாய்ஸ் ஃபில்லிங் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே சரியா ஃபாலோ பண்றது ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலமோட எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி கிளியரா பார்க்கலாம். 92.5% கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் 10.25 லேக் பெர் ஆனத்துக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் 20.75 லேக். இங்க ஒரு முக்கியமான நோட் என்னன்னா, நான் இப்போ மென்ஷன் பண்ற ஃபீஸ் 2025 அட்மிஷன் பேஸ்ல இருக்கு. இந்த அமௌண்ட்ல ஹாஸ்டல், மெஸ் மற்றும் மற்ற ஆனுவல் சார்ஜஸும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அபிஷியலா இண்டிவிஜுவலாவும் வெரிஃபிகேஷன் பண்ணல. அதனால கவுன்சிலிங் இயர்ல ஃபீஸ்ல மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் ஃபீஸ் டீட்டெயிலுக்கு எப்பவுமே அபிஷியல் கவுன்சிலிங் நோட்டிபிகேஷனை ரெஃபர் பண்ணுங்க.
இப்போ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலமோட 92.5% ஸ்டேட் கோட்டா ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், இந்த கட் ஆஃப் டீட்டெயில் எல்லாம் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபைனல் ரவுண்ட் அலாட்மெண்ட் பேஸில் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கேண்டிடேட்டோட ப்ரெஃபரன்ஸ், சீட் அவைலபிலிட்டி, நீட் டிபிகலிட்டி லெவல் மற்றும் கவுன்சிலிங் ட்ரெண்டை பொறுத்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். பிசி கேட்டகரியில் ஃபைனல் அட்மிஷன் 472 மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 6716, கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 3787 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம் கேட்டகரியில் 470 மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 6935, கம்யூனிட்டி ரேங்க் 367 வரைக்கும் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரியில் 471 மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 6894, கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 1879 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 406 மார்க், ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 14719, கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 1271 வரைக்கும் க்ளோசிங் நடந்திருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் 369 மார்க், ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 19056, கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கிட்டீங்க 1111 வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரியில் 370 மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 18980, கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 79 வரைக்கும் ஃபைனல் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. 2026 கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இப்போவே யாராலும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் 2026 நீட் எக்ஸாம் டிபிகல்ட்டி லெவல் பொறுத்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபை விட அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேண்டிடேட் 76 to 480 பிளஸ் மார்க் டார்கெட் பண்ணுங்க. எஸ்சி கேண்டிடேட் 411 to 414 பிளஸ் மார்க் வரைக்கும் ஏம் பண்ணுங்க. எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் 375 to 378 பிளஸ் மார்க் ரேஞ்சில் இருந்தால் நல்ல சான்சஸ் இருக்கு. இது ஒரு எக்ஸ்பெக்டட் டார்கெட் ரேஞ்ச் மட்டும்தான், அபிஷியல் கட் ஆஃப் இல்லை. ஃபைனல் அபிஷியல் கட் ஆஃப் நீட் 2026 ரிசல்ட், தமிழ்நாடு மெரிட் லிஸ்ட், சீட் மேட்ரிக்ஸ், கவுன்சிலிங் சாய்ஸ் பில்லிங் மற்றும் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து மாறலாம். இப்போ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலமோட 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான நோட், இந்த கட் ஆஃப் டீட்டெயில் எல்லாமே லாஸ்ட் இயர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் பேஸில் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் ட்ரெண்ட், சீட் அவைலபிலிட்டி மற்றும் ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து கட் ஆஃப் மாறலாம். பிசி கேட்டகரியில் 420 மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க் எடுத்துட்டீங்களா 443, கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துட்டீங்களா 149 வரைக்கும் ஃபைனல் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் 435 மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க் 300, கம்யூனிட்டி ரேங்க் 161 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் 401 மார்க்ஸ், ஜென்ரல் ரேங்க் எடுத்துட்டீங்களா 675, கம்யூனிட்டி ரேங்க் எடுத்துட்டீங்களா 69 வரைக்கும் ஃபைனல் க்ளோசிங் நடந்திருக்கு. இந்த கட் ஆஃபை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிட்டு உங்க கேட்டகரி, மெரிட் பொசிஷன் மற்றும் கவுன்சிலிங் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் பில்லிங் பண்றதுன்னு பிளான் பண்ணுங்க. இது கவுன்சிலிங் டெசிஷன் எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலமோட மேனேஜ்மெண்ட் கோட்டா, தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா மற்றும் என்ஆர்ஐ கோட்டாவுக்கான ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் பார்க்கலாம். லாஸ்ட் இயரோடது. இந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட், தெலுங்கு மைனாரிட்டி மற்றும் என்ஆர்ஐ கோட்டா சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 75 சீட்ஸ் இருக்கு. ரவுண்டு 1ல் தெலுங்கு மைனாரிட்டி கோட்டா 279 மார்க்ஸ் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. என்ஆர்ஐ கோட்டா 154 மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட்மெண்ட் ரெக்கார்டு இல்லை. ரவுண்டு 2ல் தெலுங்கு மைனாரிட்டி 229 மார்க்ஸ் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா ஃபைனலாக க்ளோஸ் ரெக்கார்டு இல்லை. ரவுண்டு 3ல் மேனேஜ்மெண்ட் கோட்டா 326 மார்க்ஸ் வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டிக்கு 123 மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. என்ஆர்ஐ கோட்டாவில் க்ளோசிங் ரெக்கார்டு இல்லை. ரவுண்டு 4ல் மேனேஜ்மெண்ட் கோட்டா 249 மார்க்ஸ் வரைக்கும் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. தெலுங்கு மைனாரிட்டி மற்றும் என்ஆர்ஐ கோட்டாவில் அலாட்மெண்ட் ரெக்கார்டு இல்லை. இந்த கட் ஆஃப் டீட்டெயில கவுன்சிலிங் ப்ரிஃபரன்ஸ்ல ஃபில் பண்ணும்போது ஒரு நல்ல ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணுங்க. ஃபைனல் அலாட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் ட்ரெண்ட் மற்றும் சீட் அவைலபிலிட்டி பொறுத்து மாறலாம். ஃபைனலி ஒரு அட்வைஸ் எல்லா எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கும், காலேஜ் செலக்ட் பண்ணும்போது கட் ஆஃப் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணாதீங்க. ஹாஸ்பிட்டல் ஃபேஷன் ஃப்ளோ, கிளினிக்கல் எக்ஸ்போஷர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அகடாமிக், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், லொகேஷன் எல்லா ஃபேக்டரையும் கம்பேர் பண்ணி தான் ஃபைனல் சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க. சாய்ஸ் பில்லிங்க்கு முன்னாடி அபிஷியல் டீட்டெயில வெரிஃபை பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுங்க. அவசர டெசிஷன் எடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா இதை உங்க நீட் ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி காலேஜ் வைஸ் கவுன்சிலிங் அப்டேட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சீட் மேட்ரிக்ஸ் மற்றும் கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எம்பிபிஎஸ் ஜர்னி.